இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காஃப் டிவைஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காஃப் டிவைஸை பற்றி மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன். சிசிடிவி ஃபீல்டில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியாதவங்களுக்காக சொல்லிக்கிறேன். இந்த டிவைஸில் நம்ம ஒரு 4G சிம் கார்டு எடுத்து எந்த சிம் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். 4G சிம் கார்டு 4G சிம் கார்டு போட்டிங்கன்னா லேண்ட் மூலியமாகவும் இன்டர்நெட் எடுத்துக்கலாம், நீங்கள் வைஃபை மூலமாகவும் இன்டர்நெட் எடுத்துக்கலாம். வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம், என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு பேட்ச் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. பவர் யூஎஸ்பி மூலிமா பவர் கொடுக்கறதுக்காக ஒரு பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. காஃப் டிவைஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. வால் மவுண்டிங்கான ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. டிவைஸில் ஒரு லேண்ட் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட் ஒன்று இருக்குது. ரீசெட் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. பவர் கொடுத்துருக்கிறதுக்காக ஒரு பவர் போர்ட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி அதுக்கான ஐபி அட்ரஸும் பாஸ்வேர்டும் கொடுத்துருக்காங்க. சேம் ஸ்பெக் வைஸ் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த காஃபுக்கும் இதுக்கு முன்னாடி இந்த காஃபுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா ரெண்டும் சேம் தான். டிசைன் மாற்றிருக்காங்க. பின்னாடி இந்த வால் மவுண்டிங்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு தான் டிஃப்ரெண்ட்டு, வேறு எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இருங்க அந்த காஃபும் காட்டுறேன் நான் உங்களுக்கு. பாருங்கள், இந்த போர்ட் எல்லாமே வந்து ரெண்டுலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பின்னாடி இந்த வால் மவுண்டிங்கான ஆப்ஷன் மட்டும் தான் இதில் எதுவுமே இருக்காது. இதில் இந்த வால் மவுண்டிங்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. டிசைன் மட்டும் வேறையாக இருக்குது, அவ்வளோதான். மற்ற ஸ்பெக் வைஸ் எல்லாமே சேம் தான். இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோனா உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் ஆகும்.